இறுதிக்கட்ட யுத்தத்தில் சரணடைந்த முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டதாக அரசியல் தலைவர்கள் பெருமிதம் கொள்கின்றனர். எனினும் சமூகமயப்படுத்தப்பட்ட அநேகமான முன்னாள் போராளிகள் இன்றும் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளில் மன்னார் பெரிய பண்டிவிரிச்சான் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து நல்லதம்பியும் ஒருவராவார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் காவல்துறையில் பணியாற்றியவர் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தார். ஒரு வருடமாக புனர்வாழ்வு நிலையத்தில் பயிற்சிகளை பெற்ற நல்லதம்பி கடந்த 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமளவில் குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொண்டார். 4 பிள்ளைகளின் தந்தையான இவர் கூலி வேலையை நம்பி குடும்பத்தை கவனித்து வருகின்ற நிலையில் திருமணமான ஒரு மகளும் கணவனை இழந்து தன்னையே நம்பி வாழ்ந்து வருவதாக கூறுகின்றார். சமூகமயப்படுத்தப்பட்ட போது மாதாந்தம் 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என மாரிமுத்து நல்லதம்பி கூறுகின்றார். 59 வயதிலும் பிள்ளைகளுக்காக விவசாயம், கூலி வேலை என பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடும் தமக்கு உதவிகளை வழங்க முன்வருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றார் இந்த முன்னாள் போராளி. 2005 15ஆம் தேதி பணி சேர்ந்து 2009 2ஆம் மாதம் விட்ரோ பண்ணிட்டேன். புனர்வாழ்வு இதுக்குள்ளே வந்து புனர்வாழ்வுக்கு 2009ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 13ஆம் தேதி போனது. இங்கே வந்த பிறகு ஊரில் வந்து எல்லா வேலையும் கஷ்டமாக இருக்குது. அரசு ரீதியில் லோனுக்கு அப்ளை பண்ணோம். அதில் வந்து ஒரு 50,000 ரூபா செஞ்சாங்க. அது உடனே ரிலீஸ் கட்டணும்னு சொல்லி கட்டி போட்டேன். அதுக்கு பிறகு லோனு கேட்டால் எனக்கு லோன் தாதாரம் ஈடுபட்டு அப்படி இப்படிமா போய் எனக்கு தொழில்பாடு விவசாய இதுகள் தான் செய்கிறேன்னா கூலி வேலை தான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். கஷ்டம், பெருபாடு கஷ்டம். எவ்வித உதவிகளுமின்றி தன்னம்பிக்கையை மூலதனமாக கொண்டு வாழும் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளுக்கு உதவிகளை வழங்க வேண்டியது சமூக பொறுப்புள்ள அதிகாரிகளின் கடமையாகும். ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவான கொடுப்பனவுகளும் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு தேவையான கடன் உதவிகளும் கிடைக்கும் வரை காத்திருக்கின்றார் மாரிமுத்து நல்லதம்பி.